வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the value of CFC in terms of delta O of T7 system in tetrahedral complex. இது டிஆர்பி பாலிடெக்னிக் 2017ல கேட்ட क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி கான்செப்ட்டை நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி? The energy difference of electronic configuration in the Ligand field and isotropic field or Paris center. ஐசோட்ரோபிக் ஃபீல்டுக்கும் லிகாண்ட் ஃபீல்டுக்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் லிகாண்ட் ஃபீல்டு மைனஸ் எனர்ஜி ஆஃப் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. இந்த எனர்ஜி ஆஃப் லிகாண்ட் ஃபீல்டுக்கும் ஐசோட்ரோபிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜின்னு சொல்லுவோம். இதோட டீடைல் ஃபார்முலா பார்க்கலாம். இந்த சிஎஃப்சி delta E is equal to energy of Ligand field. இந்த Ligand field ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். ஒரு சென்ட்ரல் மெட்டல் இடத்துல லிகாண்ட் அப்ரோச் பண்ண வரும்போது அந்த சென்ட்ரல் மெட்டல் இடத்தோட 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் வந்து T2G ஆர்பிட்டால். இது ஆல்ட்ராக்டல் காம்ப்ளெக்ஸா இருந்தா லோயர் எனர்ஜி T2G இருக்கும், ஹையர் எனர்ஜி EG ஆர்பிட்டாலா இருக்கும். EGங்கிறது என்னன்னா டபுள் டீஜெனரேட், T2Gங்கிறது ட்ரிபிள் டீஜெனரேட். இதே டெட்ராஹெட்ரலுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, இதுல சென்டர்ல இருக்கக்கூடியது பாரிஸ் சென்டர் ஆவரேஜ் எனர்ஜி. இந்த பாரிஸ் சென்டருக்கும் T2Gக்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து -4TQ. மைனஸ்ங்கிறது எனர்ஜி டிகிரீஸ் ஆகுது. ஓகே, இந்த -4TQ, TQங்கிறது டிஃபரன்ஷியல் ஆஃப் குவாண்டா. இந்த TQக்கு பல யூனிட்டை நம்ம டெல்டாவோ எடுத்துக்கிட்டோம்னா -0. டெல்டா O -0.4 delta O. அப்போ 1 delta O is equal to 10 TQ. ஓகே, TQங்கிறது டிஃபரன்ஷியல் ஆஃப் குவாண்டா. டெல்டா Oங்கிறது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஆக்ட்ராகட்டல் காம்ப்ளெக்ஸ். அடுத்தது பாரிஸ் சென்டருக்கும் EGக்கு உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து +6TQ. +6TQன்னு சொல்லலாம், ஆர் +0.6 delta O. ஓகே, இதை வச்சுட்டு நம்ம இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. எனர்ஜி ஆஃப் லிகாண்ட் ஃபீல்டுக்கு N-T2G into -0.4, அடுத்தது NEG into 0.6. இதுல டெல்டாங்கிறது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஆக்ட்ராகட்டல் காம்ப்ளெக்ஸ். NPங்கிறது நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் இன் லிகாண்ட் ஃபீல்டு. லிகாண்ட் ஃபீல்டுங்கிறது என்னன்னா T2G EG. இந்த T2G EG ஆர்பிட்டால எத்தனை நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் இருக்குது அதுதான் NP. Pங்கிறதுனா பேரிங் எனர்ஜி. பேரிங் எனர்ஜிங்கிறது ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டு செகண்ட் எலக்ட்ரானை நம்ம ஃபில் பண்ணும்போது ஆல்ரெடி இருந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுக்கும் செகண்ட் எலக்ட்ரானுக்கு இடையில உள்ள எலக்ட்ரான் ரிப்பல்ஸ் நடக்கும். அந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஸ் எனர்ஜி தான் நம்ம பேரிங் எனர்ஜின்னு சொல்லுவோம். அடுத்து N-Pங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் இன் ஐசோட்ரோபிக் ஃபீல்ட். ஐசோட்ரோபிக் ஃபீல்ட் ஆர் பாரிஸ் சென்டர். பாரிஸ் சென்டர்ல இந்த 5 டீஜெனரேட் டி ஆர்பிட்டால் இருக்கும். இந்த 5 டீஜெனரேட் டி ஆர்பிட்டால எத்தனை நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் இருக்கு அதுதான் N-P அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1 by 1 பார்க்கலாம். N-T2Gங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G ஆர்பிட்டால். NEGங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் EG ஆர்பிட்டால். NPங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் இன் லிகாண்ட் ஃபீல்ட். அடுத்தது N-Pங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் இன் ஐசோட்ரோபிக் ஃபீல்ட். இதை வச்சுட்டு இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the value of CFC in terms of delta O of D7 system in tetrahedral complex. இப்போ ஆக்ட்ராகட்டல் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, அப்போ T2G லோயர் எனர்ஜில இருக்கும் ஆக்ட்ராகட்டல்ல, இங்க T2ங்கிறது ஹையர் எனர்ஜில இருக்கும். E ஆர்பிட்டால் வந்து ஆக்ட்ராகட்டல்ல ஹையர் எனர்ஜில இருக்கும், டெட்ராகட்டல்ல லோயர் எனர்ஜில இருக்கும். அப்ப அங்க G யூஸ் பண்ணுவோம். Gங்கிறது சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா ஜெரைட் யூஸ் பண்ணுவோம். இங்க சென்டர் ஆஃப் சிமெட்ரி டெட்ராகட்டல்ல இருக்காது, அதனால E ஆர்பிட்டால் டபுள்யூ ஜெனரேட்டட், T2ங்கிறது ட்ரிபிள் டீஜெனரேட். ஓகே, இதுல சென்டர்ல பாரிஸ் சென்டர் இருக்கும். இந்த பாரிஸ் சென்டருக்கும் E ஆர்பிட்டாலுக்கும் டெட்ராகட்டலுக்குள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து எனர்ஜி டிகிரீஸ் ஆயிருக்கு. ஸோ -0.6 delta O ஆர் 6TQ. அதே மாதிரி இங்க பாரிஸ் சென்டருக்கும் T2 ஆர்பிட்டாலுக்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கனால +0.4 delta T. ஓகே, டெல்டா Tங்கிறது என்னன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அங்க டெல்டா O யூஸ் பண்ணுவோம், இங்க டெல்டா T யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை வச்சு இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் E ஆர்பிட்டால் into -0.6 number of electron in T2 orbital into 0.4 அடுத்து delta T. ஓகே, அடுத்தது NPங்க நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் இன் E ஆர்பிட்டால் and T2 ஆர்பிட்டால். அப்ப T7 சிஸ்டம் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். T7ல E ஆர்பிட்டால்ல 4 எலக்ட்ரான், T2 ஆர்பிட்டால்ல 3 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்ப இதை வச்சுட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் E ஆர்பிட்டால்ல 4 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அப்ப 4 எலக்ட்ரான் இருக்குனால நம்ம NE க்கு பதிலா 4 போட்டாச்சு. ஃபார்முலால -0.6 இருக்கு. அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் T2 ஆர்பிட்டால்ல 3 எலக்ட்ரான் இருக்கு, நம்ம 3 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது ஃபார்முலால டெல் T இருக்கு, டெல் T போட்டாச்சு, டெல்டா T. அடுத்து நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் இன்
லிகாண்ட் ஃபீல்டு. லிகாண்ட் ஃபீல்டுங்கிறது என்னன்னா E ஆர்பிட்டாலும் T2 ஆர்பிட்டாலும் நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் 2 தான் இருக்கு. T2ல இல்ல, Eல மட்டும் 2 பேர் இருக்கு. அதனால இந்த NP க்கு பதிலா 2 போட்டிருக்கோம். பேரிங் எனர்ஜி P அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அடுத்தது N-Pங்கிறது நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் இன் ஐசோட்ரோபிக் ஃபீல்ட் ஆர் பேரி சென்டர். பேரி சென்டர் ஆர் ஐசோட்ரோபிக் ஃபீல்ட்ல இங்க 2 பேர் இருக்கு. ஓகே, அதனால நம்ம 2 அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப 2p - 2p வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஓகே, அடுத்து 4 * -0.6 வந்து -2.4, 3 * 0.4 * 1.2 டெல்டா t அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகே, இது ரெண்டையும் சிம்பிளி பண்றோம். -2.4 + 1.2 வேல்யூ என்னன்னா -1.2. அந்த -1.2 போட்டாச்சு. அடுத்து டெல்டா t க்கு பதிலா டெல்டா o சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, அப்ப டெல்டா tங்கிறது என்ன, क्वेश्चनல எல்லா ஆப்ஷன்லயுமே டெல்டா o தான் இருக்கு. ஓகே, அப்ப டெல்டா t நம்ம டெல்டா o மாத்தணும் அப்படினா 1 டெல்டா t is equal to tetrahedral complex crystal field splitting of tetrahedral complex is equal to 4/9 octahedral. ஓகே, அப்ப 1 டெல்டா t க்கு பதிலா 4/9 octahedral போட்டுருக்கோம். ஓகே, அடுத்தது இந்த -1.2 into 4 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 9 ஆல டிவைட் பண்ணோம்னா வேல்யூ -0.533 டெல்டா O ன்னு வரும். ஓகே, அப்ப இதுதான் இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட crystal field splitting of டெல்டா O வேல்யூ. ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன்ல இருக்கு. -0.54 approximately equal to answer. So option D is correct answer. இதான் TRB Polytechnicல கேட்ட questions. அடுத்த question பார்க்கலாம். அடுத்து crystal field stabilizing energy of D6 complex having delta O 25,000 per centimeter. அடுத்து pairing energy 15,000 per centimeter. TRB Polytechnic 2012 கேட்ட question. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் D6 complex பார்க்கலாம். D6 காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கொடுத்திருக்கோம். இதுல D6ல நம்ம ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பினா லோ ஸ்பினா அப்படினு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பேரிங் எனர்ஜி கொடுத்திருக்காங்க. கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆஃப் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸும் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப ஆக்டாஹெட்ரல்ல T2 வந்து லோயர் எனர்ஜி இருக்கும், EG வந்து ஹையர் எனர்ஜில இருக்கும். நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து இதுல ஹை ஸ்பினா லோ ஸ்பினா கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி தான் ஹையா இருக்கு. அப்ப கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஹையா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருந்தா லோ ஸ்பின், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். பேரிங் எனர்ஜி அதிகமா இருக்குன்னா ஹை ஸ்பின், மேல டாப்ல போய் பில்ல போவோம் எலக்ட்ரான். ஓகே, அதனால நம்ம இங்க D6 எலக்ட்ரானை நம்ம லோயர் எனர்ஜில பில்ல பண்ணிட்டோம். T2ல 2 எலக்ட்ரான், T2ல 6 எலக்ட்ரான் நம்ம பில்ல பண்ணிட்டோம். சென்டர்ல இருக்குது பேரி சென்டர். சோ இதோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் CFC ஆஃப் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் N-T2G into -0.4. இதுல N-T2Gல எலக்ட்ரான் இருக்குது வந்து 6 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அப்ப N-T2Gல நம்ம 6 எலக்ட்ரான், N-T2Gக்கு பதிலா 6 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டோம். EG ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் இல்ல. அப்ப EG ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் இல்லங்கிறதுனால இங்க நம்ம 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். EGக்கு பதிலா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் EG ஆர்பிட்டால். அடுத்து டெல்டா O எடுத்துட்டோம். அடுத்து நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான் இன் லிகாண்ட் ஃபீல்டுங்கிறது T2G and EG. EGல எலக்ட்ரான் இல்ல, T2Gல 3 பேர் இருக்கு. அதனால NPக்கு பதிலா 3 எலக்ட்ரான் போட்டாச்சு. பேரிங் எனர்ஜி P சப்ஸ்டிட்யூட் பண்ணாச்சு. N-Pங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான் இன் ஐசோட்ரோபிக் ஃபீல்ட். ஐசோட்ரோபிக் ஃபீல்டுங்கிறது இந்த பேரி சென்டர்ல ஒரே ஒரு பேர் தான் இருக்கு. அப்போ ஒரு பேர் இருக்குங்கிறதுனால நம்ம N-Pக்கு பதிலா P சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். டோட்டலா 3p ல இருந்து 1p மைனஸ் பண்ணா 2p. ஓகே, 2p சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். 0 * 0.6 இந்த வேல்யூ 0 ஆ மாறிடும். அடுத்து 6 * -0.4 வேல்யூ வந்து -2.4 டெல்டா O. இப்போ இந்த டெல்டா O கொடுத்திருக்காங்க, 2p கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி क्वेश्चनல டெல்டா O ஓட வேல்யூ 25,000 இருக்கு, p ஓட வேல்யூ 15,000. ஓகே, அப்ப 15,000 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அடுத்து டெல்டா O வேல்யூ வந்து 25,000. அப்போ -2.4 * 25,000 வேல்யூ -60,000. அடுத்து 2 * 15,000 வந்து 30,000. 30,000 வந்து -60,000 இருந்து மைனஸ் பண்ணா -30,000 per centimeter. ஓகே, -30,000 per centimeterங்கிறது ஆப்ஷன் B ல இருக்கு. சோ இதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The CFC value is 0 for high spin complex dash configuration. அப்போ CFC crystal field splitting energy of வேல்யூ வந்து 0 வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. D1 கான்ஃபிகரேஷனா, D9 D3 T5 கான்ஃபிகரேஷனா? 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் D1 கான்ஃபிகரேஷன் பார்க்க போறோம். D1 கான்ஃபிகரேஷன்ல வந்து D ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்தது EG ஆர்பிட்டால எலக்ட்ரான் இருக்காது, T2G தான் லோயர் எனர்ஜி, T2Gல ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி நம்ம CFC வேல்யூ கண்டுபிடிக்கலாம். T2Gல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ 1 * -4. ஓகே, TQ கண்டுபிடிக்கிறோம். TQ கண்டுபிடிச்சோம்னா -4. இதே டெல்டாவோ கண்டுபிடிச்சோம்னா -0.4 டெல்டாவோ. ஓகே, அடுத்தது EG ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இல்ல, 0 * 6. ஓகே, அப்ப வேல்யூ என்ன வரும்னா 1 * -4. அப்போ -4 TQ னு எழுதலாம், ஆர் 0 -0.4 டெல்டா O.
ஓகே, இது D1 கான்பினேஷனா இருந்துச்சுன்னா அப்போ 0 வேல்யூ வரல, -0.4 டெல்டா O வருது. அதே மாதிரி அடுத்து D9 கான்பினேஷன் கண்டுபிடிக்கலாம். D9 கான்பினேஷன்ல D9 ஃபில் பண்ணியிருக்கோம். T2G ஹை ஸ்பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்பின்னா இங்க அதே மாதிரி தான், இங்க டைரக்டா 6 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டோம். இங்க ஒரு 3 எலக்ட்ரானை ஃபில் பண்ணியிருக்கோம். ஹை ஸ்பின் லோ ஸ்பின் சேம் கான்பினேஷன் தான் வரும் D9க்கு. ஓகே, அடுத்தது இதுக்கு D2G ஆர்பிட்டால 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 6 எலக்ட்ரான் இருக்கிறதுனால T2Gல 6 இன்டு -0.4 ஆர் -4 இது TQ எடுத்துருக்கோம், -4 டைரக்டா எடுத்துட்டோம். அடுத்தது EG ஆர்பிட்டால் 3 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 3 இன்டு பிளஸ் 6. ஓகே, அப்போ 6 இன்டு 4னா -24, 3 இன்டு 6 வந்து 18. டோட்டலா இது சிம்பிளிஃபை பண்ணா -24 பிளஸ் 18 சிம்பிளிஃபை பண்ணா -6 TQ ஆர் 0.6 டெல்டா O. ஓகே, இதுக்கும் வேல்யூ வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு T9 வராது, அதே மாதிரி D1 வராது. அடுத்து D3 பார்க்கலாம். T3 கான்பினேஷன் பார்க்குறோம். D3ல D ஆர்பிட்டால 3 எலக்ட்ரானை ஃபில் பண்ணியிருக்கோம். இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் T2Gல நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது தான் T2Gல ஆஃப் ஃபீல்டு ஃபில் பண்ண போறதா அதுக்கு EG ஆர்பிட்டால் ஹையர் எனர்ஜிக்கு போகும். ஓகே, ஆஃப் ஃபீல்டு அப்புறம் T3 வந்து லோ ஸ்பின் ஹை ஸ்பின் சேம் கான்பினேஷன் தான். ஓகே, அடுத்தது T2G ஆர்பிட்டால் 3 எலக்ட்ரான் இருக்கு. 3 எலக்ட்ரான் இருக்கு, 3 எடுத்துட்டோம். T2Gல இன்டு -4. அடுத்து EG ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இல்ல, 0 இன்டு 6. ஓகே, அப்ப 0 இன்டு 6னா 6 0 ஆயிரும். 3 இன்டு -4னா -12. அப்ப -12 TQ ஆர் -1.2 டெல்டா O. ஓகே, அடுத்தது T5 கான்பினேஷன் பார்க்கலாம். D5 ஆர்பிட்டால D ஜெனரேட்டர்ல 5 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 3 எலக்ட்ரானை T2Gல ஆஃப் ஃபீல்ட ஃபில் பண்ணியாச்சு. அப்போ இங்க பேரிங் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியை விட. அப்ப டெல்டா O வேல்யூ வந்து கம்மியா இருக்கும் பேரிங் எனர்ஜியை விட. ஓகே, இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ங்கிறதுனால மேல எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம். 4th எலக்ட்ரான் மேல பண்ணிடுவோம், 5th எலக்ட்ரானை மேல ஃபில் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ இதோட வேல்யூ பார்க்கலாம். CFC வேல்யூ T2Gல 3 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, 3 இன்டு -4. அடுத்தது EGல 2 எலக்ட்ரான் இருக்கு, 2 இன்டு 6. ஓகே, அப்ப 3 இன்டு 4னா -12. அடுத்து 2 இன்டு 6னா 12. -12 பிளஸ் 12 டோட்டலா சிம்பிளிஃபை பண்ணா 0 TQ. அப்ப ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் வந்து T5 இருந்துச்சுன்னா தான் வேல்யூ 0 வருது. ஓகே, அப்போ D1 D0 T5 வந்து ஹை ஸ்பின்னா இருக்கணும். ஓகே, அடுத்தது T10 T0 T5 T10 இந்த மூணு கான்பினேஷனா இருந்துச்சுன்னா இங்க கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி வேல்யூ வந்து 0 வரும். ஓகே, D0 T5 T10க்கு. அதுவும் T5ல வந்து ஹை ஸ்பின்னா இருக்கணும். ஹை ஸ்பின்னா இருந்துச்சுன்னா அங்க கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து அதாவது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி வந்து 0 வரும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி D6 சிஸ்டம் ஆஃப் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு கேட்டிருக்காங்க. D6 சிஸ்டம். D6 சிஸ்டத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம். D6 வந்து ஃபில் பண்ணிருக்கோம். லோ ஸ்பின்னா இருக்கிறதுனால நம்ம D6 எலக்ட்ரானையும் T2Gல நம்ம ஃபில் பண்ணிட்டோம் 6 எலக்ட்ரானை. ஓகே, அப்ப 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். அந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இங்க TQ கொடுத்திருக்காங்க, அதனால நம்ம டைரக்டா ஃபார்முலால -0.4க்கு பதிலா 4 போட்டுருக்கோம். இங்க 6க்கு 0.6க்கு பதிலா 6 போட்டுருக்கோம். ஏன்னா யூனிட் வந்து நம்ம 6ல எடுத்துட்டோம், TQல எடுத்துட்டோம், டிஃபரன்ஷியல் ஆஃப் குவாண்டா. ஓகே, அப்ப N T2Gல 6 எலக்ட்ரான் இருக்கு. நம்ம 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிருக்கோம். ஃபார்முலால -4. அடுத்தது EG ஆர்பிட்டால எலக்ட்ரான் இல்ல, 0. ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான் இன் லிகாண்ட் ஃபீல்ட். லிகாண்ட் ஃபீல்ட்ல 3 எலக்ட்ரான் பேர் ஆயிருக்கு. சோ 3 எடுத்துருக்கோம். அடுத்தது N-Pங்கிறது நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான் இன் ஐசோட்ரோபிக் ஃபீல்ட். ஐசோட்ரோபிக் ஃபீல்ட்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் பேர் ஆயிருக்கு. சோ 1p அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது 3pல இருந்து 1p மைனஸ் பண்ணோம்னா 2p. 0 into 6 is 0. 6 into 4 -4 -24. அப்ப -24 plus 2p. அப்ப -24 plus 2pங்கிறது ஆப்ஷன் D ல இருக்குது. ஓகே, சோ ஆப்ஷன் D is correct answer. இது TRB Polytechnic 2006ல கேட்ட क्वेश्चन. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். In one of the following arrangement CFC is not 0 in both octahedral and tetrahedral complex. octahedral and tetrahedral complexல CFC வேல்யூ வந்து எதுல 0 இருக்காது? is not 0. ஓகே, D10ல 0 இருக்காதா, D5ல 0 இருக்காதா, D1ல 0 இருக்காதா, T0ல 0 இருக்காதா? ஓகே, அப்ப எந்த கான்பினேஷன்ல 0 இருக்காது, CFC வேல்யூ கிடைக்காது? இந்த வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.